நல்லா புரிஞ்சுக்குங்க. தேர் ஆர் ஒன்லி லைஃப் சிச்சுவேஷன். அந்த லைஃப் சிச்சுவேஷன் எப்படி வருது? எப்படி வருதுன்னா, அத நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இப்ப நான் இருக்கேன். இது ஒரு வண்டின்னு வச்சுக்குவோம். இந்த வண்டிக்கு 2 டயர் இருக்கு. 2 கால் இருக்கு. இந்த காலு, இந்த 2 டயரும் கடவுள் எனக்கு கிரியேட் பண்ண ஒரு வாகனம். இந்த வாகனத்த வச்சு நான் எல்லா இடத்துக்கும் போறேன், வர்றேன். சரி, இந்த வாகனம் என்னைக்காவது பஞ்சர் ஆகுமா? பஞ்சர் அவ்வளோ ஈஸியா ஏதாவது ரோட்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர்ல நீங்க எவனையாவது போய் கேளுங்களேன். எப்பா உன் கால்ல வந்து ஒரு 100 பேருக்கு இன்னைக்கு ஆணி குத்துச்சு. இன்னைக்கு 200 பேர் கால்ல ஆணி குத்தி அவங்களுக்கு கால் நடக்க முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்குறான். எங்கேயாவது நீங்க கேள்விப்படுறீங்களா? கிடையாது. ஆனா, ஆயிரக்கணக்கான கார் இருக்கும். ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான கார் வந்து பஞ்சர் ஆகுது. ஏன்னா, அந்த வாகனத்த உருவாக்குனதே நானு. அதோட ஸ்டைல் அப்படி, அதோட இது அப்படி. இப்ப கால்னா அப்படி இல்ல. டயர் வந்து கீழ பார்க்க தெரியாது ஆணி எங்க இருக்குன்னு. ஆனா மனுஷனாகிய நானு, கீழ இப்படி பார்த்தா அங்க ஒரு ஆணி இருக்குன்னா, நான் கால வைக்க மாட்டேன். நான் தப்பிச்சுருவேன். அப்ப கடவுள் இந்த ப்ராடக்ட்ட இப்படி படைச்சிருக்கிறாரு. இது பஞ்சர் அவ்வளோ ஈஸியா ஆகாது. அப்போ அந்த ப்ராடக்ட்ட நீ மனிதனாகப்பட்ட நீனு அப்படி படைச்சிருக்க. அதுக்கு கண்ணு கிடையாது. அது ஒரு ஜடம். நீ தான் கவனமா ஓட்டணும். அது அந்த ஜட பொருளுக்கு தெரியாது. அதனால தான் நூத்துக்கணக்கான வாகனம் வந்து பஞ்சர் ஆகுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ரோட்ல அது ஒரு ஆணி இருந்தாலும் அந்த டயர் போய்க்கிட்டே தான் இருக்கும். அது ஆணி என்ன குத்தும், எனக்கு பாதிப்பு வரும்னு அந்த டயருக்கு தெரியாது. நான் தான் அத பார்க்கணும். ஸோ, இப்படிப்பட்ட அந்த பொருள உற்பத்தி பண்ணும்போதே அதுல ஒரு குறைபாடு இருக்குது. அதனால எனக்கு பஞ்சர் ஆகுது. அத பஞ்சர நான் ப்ராப்ளம்னு எப்படி சொல்ல முடியும்? வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான்.